ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மனிதன் உருவான கதை, எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த எவல்யூஷன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சுது. 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலி இடம் மட்டும்தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, வெப்பம் நிறைஞ்ச ஒரு சின்ன பகுதி தான் வெடித்து பிக் பேங்காக உருவாச்சு. இந்த பிக் பேங்கை தான் நம்ம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா தான் பல கேலக்சிகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் பல இயற்கை சீற்றங்கள் மற்றும் ரசாயன கலவைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து நம்ம சோலார் சிஸ்டம் உருவாச்சு. வெப்பமாக இருந்த நம்ம பூமியில் பல வருடங்களாக மழை பெஞ்சு தான் தண்ணீர் நிரம்புச்சு. அப்போ தண்ணீரில் உருவான ஒரு மாற்றம் மூலயமா உலகின் முதல் செல் உருவாச்சு. இந்த ஒரு செல் தான் மல்டி செல் பாக்டீரியா, ஃபிஷ், வைரஸ், தண்ணிலையும் நிலத்திலையும் வாழும் ஆம்பிபியன்ஸாக உருவாச்சு. உதாரணத்துக்கு முதலைகள், ஆமைகள் மாதிரி உயிரினங்களாக உருவாச்சு. இப்படி தான் விலங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு குரங்குகளாக மாறுச்சு. குரங்குகளில் இருந்து தான் மனிதன் பிறக்க ஒரு வழி கிடச்சிச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆதி காலத்து மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவன் உணவு தேவைக்காக போனான். பல இயற்கை சீற்றங்கள் பல லட்சம் உயிர்களை அழிச்சிடுச்சு. அதில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மிச்சம் இருந்த ஆதிகால மனிதன் தான் டெனிசோவன். மறுபடியும் நடந்த பரிணாம வளர்ச்சி மூலயமா ஹோமோசாப்பியன்ஸ், அதாவது ஹியூமன்ஸ் ஆகிய நாம உருவானோம். இதுதான் த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்னு சொல்கிறோம். ஹோமோசாப்பியன்ஸுக்கு வேட்டையாடி சாப்பிட்ற உணவு ரொம்ப நாளைக்கு சேர்த்து வைக்க முடியல. ஏன்னா வேட்டையாடி சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ தான் மனிதன் விவசாயம் என்னும் முறையை கண்டுபிடிச்சான். ஆனால் காலத்தின் விதையை மனிதனால் மாற்ற இயலவில்லை. இந்த கூட்டத்துக்கு யார் தலைவன்னு மனிதர்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. அப்போ தான் கதைகளும் புரளிகளும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. பிறகு அரசன், ஆட்சி என்று பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம். இப்போ விஞ்ஞானத்தில் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்படி தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.